கட்சி மாறி வாக்களித்ததுக்கு அவங்க கொறடா விஷயத்துல என்ன முடிவு எடுக்க போறீங்க? நிறைய 2 தரப்பினரும் மனுக்களை கொடுத்திருக்கிறார்கள். அத்தனை மனுக்களும் ஆய்வில் இருக்கிறது. உரிய நேரத்தில் உரிய முடிவு எடுக்கப்படும். அருளால் தமிழக முதல்வர் மக்கள் போற்றுகிற மக்கள் விரும்புகிற முதல்வர் தளபதி அவர்களின் நல்லாசியோடு 1000 விளக்கு தொகுதியில் என் பணிகளை நான் இப்போது துவங்கி இருக்கிறேன். 1000 விளக்கு தொகுதியில் பெருவாரியான வாக்குகளை எனக்கு அளித்து வெற்றி பெற செய்த வாக்காளர் பெருமக்களுக்கு நான் என் நன்றியை என் வணக்கத்தை முதற்கண் தெரிவித்துக் கொள்கிறேன். 1000 விளக்கு தொகுதி பல்வேறு பிரச்சனைகளை கொண்டிருக்கிற ஒரு தொகுதியாக நான் தேர்தல் நிற்கிற போது பார்த்தேன். இங்கே அவை சண்முகம் சாலையில் அமைந்திருக்கிற இந்த சிறிய சந்துதான். ஆனால் அதில் குடியிருக்கிற ஏராளமான குடும்பங்கள் 4 தலைமுறையாக 5 தலைமுறையாக குடியிருக்கிறார்கள். நான் வேட்பாளராக வந்தபோது சொன்னார்கள், எத்தனையோ எம்எல்ஏ வந்தார்கள், எத்தனையோ எம்பி வந்தார்கள், ஓட்டு கேட்டால் ஒருவர் கூட வந்து எங்களை திரும்பி பார்க்கவில்லை என்று சொன்னார்கள். நான் வாக்குறுதி கொடுத்தேன். வெற்றி பெற்ற பிறகு நான் வருகிற முதலிடமாக இந்த இடம் இருக்கும், நான் வந்து பார்ப்பேன் என்று சொன்னேன். அந்த வாக்குறுதியை நிறைவேற்றுகிற விதத்தில் இந்த இடத்திற்கு வந்து இங்கு இருக்கிற அவல நிலையை நீங்களும் பார்க்க வேண்டும், அதிகாரிகளும் பார்க்க வேண்டும், இதற்கு தீர்வு காண வேண்டும் என்று சொல்லியிருக்கிறேன். இந்த பகுதி, இந்த சந்திலே குடியிருக்கிற, இந்த குறுக்கு சாலையிலே குடியிருக்கிற, அவை சண்முகம் சாலை ஒட்டி இருக்கிற இந்த பகுதியிலே குடியிருக்கிற அந்த மக்களுக்கு நான் கொடுக்கிற உறுதி என்னவென்றால், இன்னும் 1 மாத காலத்திற்குள்ளாக அங்கு இருக்கக்கூடிய கழிவுநீர் அகற்றுகிற அந்த பிரச்சனை முற்றிலுமாக தீர்க்கப்படும். 1 மாத காலத்திற்குள்ளாக தற்காலிக சாலை அமைக்கப்படும். போக்குவரத்திற்கு இடைஞ்சல் இல்லாமல் நீங்கள் எதை விரும்புகின்றீர்களோ அதை செய்து தருவதற்கு இன்றைக்கு சொல்லியிருக்கிறேன். நிச்சயமாக அது நடக்கும். 1000 விளக்கு தொகுதியில் 1000 பணிகள் என்கின்ற அந்த தலைப்பில் தான் எல்லா பணிகளையும் செய்ய இருக்கிறோம். 1000 விளக்கு தொகுதியில் 1000 பணிகள். ஏராளமான பிரச்சனைகள் இருக்கிறது. நாளை மாலை 1000 விளக்கு தொகுதியில் உள்ள அனைத்து விளையாட்டு மைதானங்களுக்கு செல்ல இருக்கிறோம். அங்கே விளையாடிக் கொண்டிருக்கிற கிரிக்கெட்டாக இருந்தாலும் சரி, ஷட்டில் பேட்மிண்டனாக இருந்தாலும் சரி, எந்த விளையாட்டாக இருந்தாலும் அந்த விளையாட்டு வீரர்களுக்கு என்னென்ன தேவை என்பதை அறிந்து அதற்குரிய அந்த பணிகளை மேற்கொள்ள இருக்கிறோம். உள் விளையாட்டு அரங்குகள் எங்கே அமைக்க முடியுமோ அங்கெல்லாம் உள் விளையாட்டு அரங்குகள் அமைப்பதற்குரிய ஏற்பாடுகள் நிச்சயமாக நாங்கள் செய்ய இருக்கிறோம். அடுத்து 1000 விளக்கு தொகுதியில் உள்ள அனைத்து பொதுநல சங்கங்களை வட்டவாரியாக 7 மாநகராட்சி வட்டங்கள் இருக்கிறது. வட்டவாரியாக பொதுநல அமைப்புகளை வைத்துக் கொண்டு மக்கள் பணியாற்றுகிற மக்களோடு மக்களாக நின்று அவர்கள் பிரச்சனைகளை கேட்டு அதை தீர்த்து வைக்கிற பணிகளை முடுக்கிவிட இருக்கிறோம். ஆக 1000 விளக்கு பகுதியிலே இறைவனுடைய ஆசையோடு, நம்முடைய முதல்வருடைய ஆசையோடு பணிகளை துவக்கி இருக்கிறோம். உங்களுடைய முழுமையான ஒத்துழைப்பை நான் என்றைக்கும் நாடுகின்றேன். நன்றி, வணக்கம். கட்சி மாறி வாக்களித்ததுக்கு அவங்க கொறடா விஷயத்துல என்ன முடிவு எடுக்க போறீங்க? நிறைய 2 தரப்பினரும் மனுக்களை கொடுத்திருக்கிறார்கள். அத்தனை மனுக்களும் ஆய்வில் இருக்கிறது. உரிய நேரத்தில் உரிய முடிவு எடுக்கப்படும்.